வணக்கம் நண்பர்களே, இது MotorBike தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் மோட்டர் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த கிளிப்பு ஸ்க்ரூ ஜாம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம கிளிப்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு கிளிப்பு போடணும். அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் செல்ஃப் போடும்போது சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்ப்போம். இந்த கிளாம்ப் எப்படி மாற்றணும் அதையும் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் கிட் மாற்றணும். ப்ரஷ் கிட் எப்படி மாற்றுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டணும். அப்போ தான் நம்ம செல்ஃப் மோட்டரை ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இந்த 4 ஸ்க்ரூ நான் ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறேன். மேக்னெட் கப்பு நம்ம கழட்டிக்கலாம். இப்போ மேக்னெட் கப்பு கழட்டினோம்னா நமக்கு ஆர்மிஷனும் இதுவும் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஆர்மிஷன் நம்ம இந்த பேரிங் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லைட்டாக சவுண்டு வர மாதிரி தெரியுது. மேக்னெட் எதனா உடஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த சவுண்டு வரும். அதனால் மேக்னெட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரஷ் கிட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ப்ரஷ் கிட் போயிருக்கு. எனக்கு ஏன்னா கஸ்டமர் மோட்டர் ஓடவே இல்லை, நமக்கு தெரியும். அதனால் ப்ரஷ் கிட் போயிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கூட இந்த ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஸ்ப்ரிங் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்ப்ரிங் வரும். 2 ஸ்ப்ரிங் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ப்ரஷ் கிட்டோட பேஸ் கழட்டிக்கலாம். பேஸ்க்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது 2 ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள் நல்லாவே. அந்த ப்ரஷ் கிட்டு சுத்தம் தெரிஞ்சு ஒரு தகுடு மாதிரி ஆகிடுச்சு. நான் புது ப்ரஷ் கிட் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, 2 ஸ்க்ரூ இப்போ கழட்டியாச்சு. இந்த பேஸ் எடுத்துக்கலாம். பேஸ் எடுக்கும்போது இந்த ப்ரஷ் கிட்டு கிளாம்ப் மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு தான் எடுக்க முடியும். இதை நான் ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கீழே இந்த ஸ்க்ரூ ஜாம் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம கிளாம்பை பெண்ட் பண்ணி எடுத்து தான் கட் பண்ணி எடுத்து தான் நம்ம இதை எடுக்க முடியும். அதுக்கு இந்த பக்கம் உள்ளே வரணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த செம்பு கம்பியெலாம் நான் கட் பண்ணி விட்றேன். இந்த கிளாம்பை பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஏன்னா ஜாம் ஆகிடுச்சு, நம்ம கழட்ட முடியல ஸ்க்ரூ. அதனால் நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கம் ஸ்க்ரூ அப்படியே தான் இருக்குது. நம்ம இந்த பக்கம் அது தள்ளனா வந்துடும் பாருங்கள். ஓரளவுக்கு வந்துடுச்சு. இது ப்ரஷ் கட்டோட இந்த கிளாம்ப் வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, நம்ம கழட்டிட்டு முன்னாடி இப்போ நம்ம கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸில் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு சின்ன வீல் மட்டும்தான் இருக்கும், ஜாயிண்ட் வீலு. அந்த ஜாயிண்ட் வீல் மட்டும் நமக்கு பார்க்கணும். இதில் ஒரு பேரிங் இருக்கும். இந்த பேரிங் சவுண்டு வருதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பேரிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பேரிங் மட்டும்தான் டைட்டாக இருக்குது. அது இல்லாமல் லைட்டாக சவுண்டு வருது. அது வேகமாக சுற்றுறதுக்கு போது ஃபுல்லாக சவுண்டு வரதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த பேரிங் நம்ம கடையில் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம இதையே தான் ரெடி பண்ணி போடணும். இது ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேரிங்கில் இருக்கிற சிலிவ், அந்த மேலே ஆயில் சில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிரீஸ்லாம் காஞ்சி போய் இருக்குது. அதனால தான் இது பேரிங் சவுண்டு வருது. லைட்டாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா பேரிங் இது நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதில்ல. உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா நீங்கள் பேரிங் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. அதனால் நம்ம அப்படியே ரெடி பண்ணுறோம். ஆயில் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு சவுண்டு வராது, மோட்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றும். ஓகே, இப்போ நாங்கள் சுற்றி காட்டுற பாருங்கள். அப்படியே ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றணும். இப்போ ஃப்ரீயாக சுற்றுருச்சுன்னா தான் நமக்கு சவுண்டு வராது, மோட்டர் ஃப்ரீயாக சுற்றும். ஓகே, இப்போ நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக க்ரீஸ் அப்ளை அதிகமாக போட்டிங்கனாக்கா மண் உட்காரும். அதனால் லைட்டாக முடிஞ்ச போட்டுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சவுண்டு வராமல் இருக்கும். மறுபடியும் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஷீல்டை மறுபடியும் அதிலே போட்டுக்கலாம். இல்லைனா மண் டஸ்ட்டு, செல்ஃப் மோட்டர்லேருந்து வர அந்த கார்பனோட தேய்மானம் அதுலேயே அதில் இருக்கிற அந்த கருப்பாக வரும் பாருங்க, அந்த தூள்லாம் இதில் அப்ளை ஆச்சுன்னா மறுபடியும் பேரிங் ஜாம் ஆகிடும். அதனால் நம்ம ஷீல்டு கன்ஃபார்ம் மறுபடியும் திருப்பி போட்டுடணும். இப்போ பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சவுண்டும் வராது, மோட்டரும் ஃப்ரீயாக சுற்றும். இப்போ அந்த பேரிங்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ப்ரஷ் கிட் ரெடி பண்ணணும். ப்ரஷ் கிட் பாருங்கள், நான் கடையிலேருந்து வாங்கி வந்துருக்கிறேன். அது கூட கிளாம்ப் வாங்கி வந்துட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்த முடியாது, அதுக்கு கிளாம்ப்பு, அதுக்கு போகிறதுக்கு நட்டு வாங்கி வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ் கிட் மாட்டுறது எப்படின்றத பார்ப்போம்.
இப்போ அந்த பேஸ் உட்காரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 கார்க் கொடுத்துருப்பாங்க, கார்க் பிளேட் மாதிரி, தெரியுதுங்களா? இது எதுக்கு கொடுக்குறாங்கனாக்கா, நம்ம பிரஷ் கிட் வந்து பாடி எர்த் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. இது மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம செல்ஃப் மோட்ரு வேலை செய்யாது, போட்டோம்னா பேட்டரி ஃபியூஸ் போயிட்டே இருக்கும். அதனால் இந்த கார்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி தான் போடணும். அடுத்தது பேஸ் வச்சுக்கலாம். பேஸ் வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் உட்கார, மாற்றிலாம் உட்கார வைக்க முடியாது. கரெக்டாக அதே மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் உட்காரோ அதில் உட்கார வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரஷ் கிட்டில் எர்த்து ஒன்று உட்காரும். அதனால் நம்ம ஒன் சைடு வந்து ஒரு ஸ்க்ரூ மட்டும் இப்போ போட்டுக்கலாம். சும்மா மீடியமாக இப்போதைக்கு டைட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இன்னொரு ஸ்க்ரூ நம்ம போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஈவனாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்தது நம்ம ப்ரஷ் கிட்டில் மெயின் ப்ரஷ் கிட் வருது பற்றி, அந்த கிளாம்போட நம்ம கட் பண்ணி எடுத்துக்க பாருங்கள். அந்த ப்ரஷ் கிட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிளாம்போட நான் கட் பண்ணி எடுத்து பாருங்கள். இது ப்ரஷ் கிட் தான். அதே மாதிரி ப்ரஷ் கிட் எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்கள். நான் அதில் தகுடு மாதிரி காமிச்சேன், அதில் எவ்வளோ தப்பமாக இருக்குது. இதை அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டிங்கனாக்கா இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால அப்படியே வந்துடும். அதுக்கு ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியில் வந்து அந்த காடியை வந்து நம்ம லைட்டாக திருப்பணும். கிளாம்பை கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. எதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்கனாக்கா, நம்ம உள்ளேருந்து வெளியே நம்ம இழுத்தோம்னா வந்துடும், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளேருந்து தள்ளனோம்னா வெளியே போகாது. ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நேராக போயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ இன்னொரு ப்ரஷ் கிட், அந்த இன்னொரு ஸ்க்ரூவில் வந்து நம்ம எடுத்து வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ் கிட்டு. இது கரெக்டாக ஒரு பட்டன் மாதிரி காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி நேராக வச்சு அப்புறமா மாட்டிக்கோங்க. வெளியே இருந்துச்சுன்னா அப்புறமா நமக்கு ஆர்மிஷன் உரைச்சுன்னா அந்த செம்பு கம்பி வந்து கட் ஆகிடும், அந்த ஒயர் வந்து கட் ஆகிடும். அதுக்கு தான் அந்த காடி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காடிக்குள்ளே வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 ஸ்க்ரூவுமே நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம 2 ஸ்ப்ரிங் வச்சு நம்ம உட்கார வைக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உட்கார மாதிரி இருக்கணும். அதே மாதிரி செம்பு வந்து எங்கேயும் டச் ஆகாத மாதிரி இருக்கணும். அந்த ஒயர் வந்து எங்கன்னா உரைஞ்சின்னா இதாக கட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம கார்பன் மாட்டும் போது நமக்கு யாரோட ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும் எப்படியும், நம்ம இந்த இடம் மட்டும். அதனால் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஹெல்ப்பு கூப்பிடுவாங்க. ப்ரஷ் கிட் வச்சு இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் வச்சு நம்ம அழுத்திக்கலாம். இப்போது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அந்த ப்ரஷ் கிட்டை பிடிச்சி சொல்லணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக உட்கார வைக்க முடியும். இல்லை நம்ம ஒரே ஆள் உட்கார வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த ஒரு பக்கம் உட்கார வச்சோம்னா ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ப்ரஷ் கிட் உட்கார வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு, அதுக்கு அடுத்தது ப்ரஷ் கிட்டு. ஓகே, இந்த ப்ரஷ் கிட் பாருங்கள் எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினது நம்ம தகர மாதிரி மெல்லிசாக இருந்துச்சு. இது எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ திக்னஸும் நம்ம செல்ஃப் மோட்ரு போட போட தேய்மானம் ஆகும். ஓகே, இப்போ ஆர்மிஷன் நான் உட்கார வச்சுக்கிறேன். அந்த பேரிங் சைடு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, கரெக்டாக ஆர்மிஷன் உள்ளே உட்கார வரைக்கும் எடுத்துடாதீங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகிடும். போட்டுருங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக உட்காந்துச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே வராது. ஒன்ஸ் அதை உட்கார வைக்கிற வரைக்கும் நமக்கு யாரோ ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஓகே, அடுத்தது நம்ம இதோட கப்பு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஓரிங் வரும். கப்பு போட்டோம்னா இந்த ஓரிங் மறக்காமல் போட்டுக்கோங்க. டஸ்ட் கொஞ்சம் உள்ளே போகாமல், வாட்டர் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ கப்பு போடணும். கப்பு போடும்போது நீங்கள் அப்படியே போட்டிங்கனாக்கா ஆர்மிஷன் வெளியே வந்துடும். அப்புறம் ப்ரஷ் கிட் மறுபடியும் நம்ம உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அடியில் வந்து அந்த மில்லிங்கை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு போட்டோம்னாக்கா ஆர்மிஷன் வெளியே வராது. இப்போ பாருங்கள் கரெக்டாக போய் உட்காரும். இப்போ உட்காந்து கப்பு ஒரு டைம் உட்கார வச்சிட்டோம்னா அது வெளியே வராது. நம்ம உட்கார வைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அந்த மேக்னெட்டோட ஈர்ப்பு விசையில் டக்குன்னு வெளியே வந்துடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக போடுங்க. ஓகே, இப்போது நம்ம அந்த ஜாயிண்ட் வீல் மாட்டிக்கலாம். ஜாயிண்ட் வீல்லாம் ஏற்கனவே பேரிங்லாம் செக் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு. இந்த ஜாயிண்ட் வீலுக்கு நம்ம லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம கழட்ட போகிறதில்ல, இது எப்போயாவது ஒரு டைம் தான் நம்ம
நம்ம பிரஸ்கெட் போயிடுச்சுனாவோ இல்லை எதனா ரிப்பேர் ஆனால் தான் நம்ம மோட்டர் கழட்டுவோம். அதனால் நம்ம எப்பயுமே கழட்டும் போது கிரீஸ் போட்டோம்னா கொஞ்சம் லாங் லைஃப் தேயாமல் இருக்கும், கொஞ்சம் சவுண்டும் வராமல் இருக்கும். ஓகே, இதில் ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரப்பர் பூட்டு. இது எதுக்குனாக்கா நம்ம மெயின் லைன் வந்து நம்ம பாடி எர்த் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வழியாக தானே உள்ள நமக்கு மெயின் லைன் போகுது, பேட்டரியோட மெயின் போகும். நமக்கு பாடியில் பட்டுச்சுனாக்கா ஷார்ட் ஆகிடும். அதுக்காக தான் நமக்கு இந்த ரப்பர் கொடுக்குறாங்க, பாடியில் டச் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இது மறக்காமல் போட்டுங்க, இல்லைன்னா ஃபியூஸ் அடிக்கடி போயிட்டே இருக்கும், செல்ஃப் மோட்டரும் வேலை செய்யாது. ரொம்ப மெதுவாக போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அமுத்துனீங்கன்னா உள் சைடு வந்து ப்ரஷ் கட் அமுங்கும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக உட்கார வச்சுக்கலாம். ரப்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த அந்த செம்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கிளாம்ப் வந்து நம்ம பாடி எர்த் ஆகக்கூடாது. அந்த பாடி எர்த் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாடி எர்த் ஆச்சுனாக்கா நமக்கு அடிக்கடி ஃபியூஸ் போகும், செல்ஃப் மோட்டரும் கரெக்டாக வேலை செய்யாது. ஓகே, நம்ம அந்த ரப்பர் இந்த மாதிரி சுற்றி ஈவனாக இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட அதை கரெக்ட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள், சவுண்டே இல்லை, ஸ்மூத்தாக சுற்றுது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எடுத்தோடனே காமிச்சிருப்பேன் வீடியோவில், இது சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இப்போ சவுண்டே இல்லை. இப்போ நமக்கு அந்த நம்ம ஃபஸ்ட்டு கலந்தா அந்த 4 ஸ்க்ரூவை நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம ஸ்ப்ளெண்டர் தவிர வேறு எதனா வண்டிதுனாக்கா நம்ம மேக்னெட் கழட்டும் போது மார்க் பண்ணி கழட்ட வேண்டியது வரும். ஸ்ப்ளெண்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மாறி உட்காராது. அதனால் நம்ம தைரியமாக போடலாம். மற்ற வண்டியாக இருந்தால் மார்க் பண்ணி கழட்டணும். யூனிக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிலே கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கோடு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி செக் பண்ணி மாட்ட வேண்டியது வரும். ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா ஒரே சைடு தான் உட்காரும். அதனால் தைரியமாக மாட்டலாம். இப்போ 4 ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம செல்ஃப் மோட்டர் வந்து நம்ம கழட்டி இப்போ ரெடி பண்ணி போட்டோம். அடுத்தது நம்ம அந்த கிளாம்பு ஒயரிங் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாம்புக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி போட வேண்டியது வரும். இப்போ ஓகே, ஃப்ரீயாக சுற்றி தான் ஒரு டைம் செக் பண்ணியாங்க. ஏன்னா ஸ்க்ரூ போட்டு முன்னாடி ஒரு ஆர்மிஷன் வந்து டைட்டாக பிடிக்கும். அது எதனா ப்ராப்ளம் நம்ம ஒழுங்காக உட்கார வைக்கலாம் தான் நம்ம டைட்டாக பிடிக்கும். இப்போ ஃப்ரீயாக சுற்றிச்சுன்னா நம்ம உள்ளே கரெக்டாக மாட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கிளாம்பு வந்து நம்ம பழைய கிளாம்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புது கிளாம்பு போடணும். அதில் நம்ம கிளாம்பு எண்டில் இருக்கிற கிளாம்பு மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும், அது இருக்குது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம புது கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் கிடைக்கிது நமக்கு கிளாம்பு, ஆனால் ஒரிஜினாலிட்டியில் வர அளவுக்கு நமக்கு திக்னஸ் வரல, கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஆல்டர்னேட்டுக்கு ஏதோ ஒன்று நம்ம வேணும் இல்லையா, இதே நமக்கு போதும். இந்த டெம்பரை பேட்ரி கிளாம்பு தான், வேறு எதுவும் கிளாம்பு இல்லை. இது டிஸ்கவர்து பேட்ரி கிளாம்பு. இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பச்சை கலர் வந்து இது பாடி இடத்துல வரும். போல்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது அதே போல்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மள ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள், பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் மேலும் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.